இந்த லெட்டர்ஸ் லேர்னிங்கில் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது வியஞ்சனில் நம்ம காங்யாச்சால வர அதே ஆர்டரில் தான் ஹிந்தியோட வியஞ்சனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தமிழில் ஒரு கா இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் நமக்கு 4 கா இருக்குது. இந்த மாதிரி சேம் தமிழில் இருக்கிற அந்த மெய்யெழுத்துக்கள் ஆர்டர்லேயே தான் ஹிந்தி ஆர்டரும் இருக்குது. எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் வரும். நமக்கு தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது, ஹிந்தியில் மொத்தமாக 33 இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே மெதுவாக சொல்கிற மாதிரி இருக்கும், அடுத்து அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். கா கா க க ஞா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் இருக்க அந்த 2 அட்டன் பண்ணியாச்சு. சா சா, இது ஜா ஜா ஞா. நெக்ஸ்ட் இந்த டாவும் நாவும் பார்க்கலாம். டா டா ட ட நா. நெக்ஸ்ட்டு தா நா. தா தா த த நா. தமிழ் ஆர்டர்லேயே வருதா? பாவும் மாவும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பா ஃபா ப ப மா. நெக்ஸ்ட் யா ரா லா வா. ஸோ தமிழில் இருக்க அதே ஆர்டர் தான். நெக்ஸ்ட் இது வரைக்கும் தமிழில் இருக்க ஆர்டர். நெக்ஸ்ட்டு இந்த 4 லெட்டர் வந்து வடமொழி எழுத்து. ஷா ஷா சா ஹா. நெக்ஸ்ட்டு சம்யுக்த் வியஞ்சன், 2 வியஞ்சன் லெட்டர் சேர்ந்து இது உருவாகியிருக்கு. இக்ஷா த்ரா ஞ ஷ்ர. ஸோ இதெல்லாம் தான் இந்தியோடைய வியஞ்சன் கன்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 33 இருக்குது. ஸோ நம்ம ஸ்வர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வியஞ்சன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாத்ராஸ் பார்க்கலாம். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஆல்சோ லேர்ன். தேங்க்யூ.